ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். அடுத்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆக போகுது, நம்ம இனிமேட் எந்த கிரிப்டோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மினிமம் டபுள் டு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது நம்மளோட போர்ட்ஃபோலியோ. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 71,000 நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். யாராவது பார்க்கலாம், போய் மேலே ஐகான் கிளிக் இருக்குது போய் பாருங்கள். இந்த இடத்துல செல்லிங் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சொன்ன மாதிரி 1500 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினா இப்போ நம்ம திரும்பி பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்லுன்னு மேலே போயிட்டு அகைன் திரும்பி கீழே வராது. கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு டபுள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் கீழே வரும். நம்ம அதை டீட்டெயிலாக இப்போ பை பண்ணலாமா வேணாமான்றத இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள். மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அனலைஸில் சொல்லியிருந்தோம். இனிமேல் டெய்லி நம்ம ஷார்ட்ஸில் டெய்லி அனலைஸ் வரும். அதனால் யாருமே ஷார்ட்ஸை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்துக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் அப்சைட் தான் போக போகிறோம். ஸோ யாரெல்லாம் பை பண்ணலாம்னா இப்போ கூட பை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 71,000 கிட்ட போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. தென் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 69,130 தான். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 1000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிரிப்டோவை பார்ப்போம் வாங்க. எத்திரியம் நம்ம டெய்லி அனலைஸ் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தா எத்திரியத்தை ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு பட் அது பிரேக் அவுட் இப்போ உடனே பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆக போகுது. நாளைக்கு ETF அப்ரூவல், மோஸ்ட் ப்ராபப்லி ETF அப்ரூவல் இப்போ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த லெவலில் இருந்து நல்லா வச்சுக்கோங்க. 63,800 மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எத்திரியம் அப்ரூவல் இருக்குதா இல்லைன்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆர் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேயில் பார்த்துக்கலாம். இங்கே டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மூவ்மெண்ட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்லோவன் சரியாக மேலே போயிடுது. பட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ரேஞ்ச் ஆகிடுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோன் அதிகமாக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. யாரெல்லாம் ரிஸ்க் மேலே லவ் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135.53 இந்த லெவலுக்கு கூட பை பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம், நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்படி மார்க்கெட் போகும். இந்த லெவல்கிட்ட பை பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே. தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். மேட்டிக் தான். மேட்டிக் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக திரும்பி நம்ம சொல்கிறோம். மேட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் இப்போ சின்ன புல் பேக் திரும்பி மேலே போக வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேட்டிக்கை நம்ம பையிங் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட்டுக்கு இப்போ எந்த லெவலில் பையிங் பண்ணலாம்னா இந்த லெவலுக்கு பையிங் பண்ணலாம். பட் பர்ஃபெக்டான என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கிட்ட தான் நம்ம பையிங் பண்ணணும். ஓகேவா? 1 ஹவர்லேயே நம்ம பார்த்துருவோம் மேட்டிக்கை. வெயிட் அண்ட் ப்ளீஸ். இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது மேட்டிக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலுக்கிட்டே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னால திரும்பி இங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி இங்கே கொடுத்துட்டு திரும்பி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம டேயில் பார்த்துருவோம். எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் சொல்லியிருந்தோம்ல 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி 2 கிரிப்டோ நம்ம சொல்ல போகிறோம். முதல் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கன்சாலிடேஷன். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தா பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஹையில் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் பை பண்ணலாம் பை பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் எஸ்எஃப்பி. பட் மார்க்கெட் பம்பில் இருக்கும்போது நாமளும் அப்படியே கூடவே பம்பில் போயிடலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி ஆல்ரெடி நம்ம 2 to 3 டேஸாக சொல்லியிருந்தோம். பட் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட் பம்ப் ஆக போகிற டைமில் ஸோ கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம். வாங்க வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஏஜிஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நம்ம டெய்லி பர்சனல் குரூப் சிக்னலில் நம்ம சொல்லியாச்சு எல்லாமே நம்ம. ஸோ அதனால் போய் பார்க்காத போய் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பையிங் ஜோன் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் பையிங்க்கு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிபி பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸில் இருக்கிறோம். பரவாயில்ல, நம்ம இந்த லெவலுக்கிட்ட என்ட்ரி ஜோன் சொல்லியிருந்தோம். ஓகே. நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சின்ன புல் பேக், இது ஒரு புல் பேக் கூட சொல்லிடலாம். கன்ஃபார்ம் மேலே போக வாய்ப்பு 90% இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாப் லாஸ் வராது வரைக்கும். செகண்ட் கிரிப்டோ லாங் டேர்ம் 2 டைம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சில்லித்தனமாக இருந்தாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஜோனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோன் எதிர்பார்க்கலாம். ஸோ ஐ தாட் இந்த 4 hours கேண்டில் முடிய போகுதுன்னு 17 minutesல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக பையிங் சைன்
போக வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸியன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸியன் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் எக்ஸியன் வந்து இன்னும் பர்ஃபெக்டான பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பரவாயில்ல, ட்ரெண்ட் லைன் பிரேக்கர் கொடுத்தாலும் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். பட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம கோட்டி எப்போ பை பண்ணலான்னா, இந்த லெவலுக்கு மேலே இப்போ ஒரு 17 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டி கிரிப்டோ வந்து ஒரு ஆமர் டைப்பில் க்ரியேட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இங்கே பை பண்ணிக்கலாம். பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல பையிங் ஜோன் இருக்குது. லாஸ்ட் கிரிப்டோ ஆர்என்டிஆர் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்குது, கொஞ்சம் கம்மியாகுது. பட் ரிஸ்க்கு அப்படி எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துரு. பட் பிரேக் அவுட் ஃபெயிலியர் மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ தாட் மேபி இங்கே வந்து ஒரு வாலடைல் ஜோனாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி அனலைஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு வந்து கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கிரிப்டோ ரெக்கமெண்டேஷன் வேணும்னா கீழே காண்டாக்ட் இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென்